Okay, next 7th sum பாருங்க. First find the cube root of 729. Next 6859. ரெண்டு நம்பருக்கு cube root கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்ன மெத்தட்னா prime factorization method. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 729க்கு cube root கண்டுபிடிக்கலாம். சரியா? cube root of 729. இதுக்கு நான் என்ன பண்றேன்? prime factorization ரைட் பண்றேன். 9ல முடிஞ்சிருக்கு, அதனால 3 டேபிள்ல பண்றேன். 2 3s are 6, balance 1 12, 4 3s are 12, 3 3s are 9. திரும்ப 3 டேபிள்ல பண்றேன். 8 3s are 1 டைம் வரும். திரும்ப 3 டேபிள்ல 2 3s are 6, balance 2 21, 7 3s are. திரும்ப 3 டேபிள்ல 9 டைம். 3 டேபிள்ல 3 3s are 9, 3 டேபிள்ல 1 டைம். சரியா? இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 729க்கு இது அப்படியே என்ன பண்ணிடலாம்? கியூப் ரூட்குள்ள ரைட் பண்ணிடலாம். எத்தனை 3 இருக்கு? டோட்டலாக 6 3 இருக்கு. 1 2 3 4 5 6 கண்டுபிடிச்சிருக்க 6 3 இருக்கு. நான் அப்படியே ரைட் பண்ணிட்டேன். ஒரு ட்ரிப்ளெட்டுக்கு ஒரு 3 தான் வெளியே வரும். ஸோ 3 × 3. இப்போ நான் ஆன்சர் என்ன வருது? கியூப் ரூட் ஆஃப் 729க்கு ஆன்சர் 9. இது கண்டுபிடிச்சிட்டோமா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இன்னொரு நம்பர் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த நம்பருக்கு நம்ம கண்டுபிடிக்கலாம். இன்னொரு நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க? 6859. இதுக்கு என்ன பண்ணணும்? கியூப் ரூட் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு என்ன எப்பயும் போல் என்ன ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிங்க. ஓகே, 3 டேபிளில் பண்ணல, 9ல முடியுது. ஸோ 3 2 times 2 3s are, இங்கே 2 3s are 6, பேலன்ஸ் 2 இருக்கு 25. சாரி, இது வந்து 3 டேபிளில் பண்ண முடியாது. 3 டேபிளில் பண்ண முடியாது. ஓகே, இது வந்து 3 டேபிளில் பண்ண முடியாது. இது நம்ம என்ன டேபிளில் தான் வரும்னா, இது வந்து 19 டேபிளில் தான் பண்ண முடியும். சரியா? இது வந்து 3 டேபிளில் வராது. இப்போ 19 3 டைம்ஸ் போட்டு மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். இப்போ இது வந்து 19ல் இதை டிவைட் பண்ணால் உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னு டக்குன்னு பண்ண தெரியாதுல்ல. ஸோ என்ன பண்ணலாம்? நார்மல் டிவிஷன் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நான் பண்ணி காமிக்கிறேன். 19 டிவைட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ 19 டேபிள் இங்கே சொல்லணும். ஓகேவா? 19 டேபிள் சொல்லுங்கள். 1 19 சார் 19, 2 19 சார் 38 வரும். இந்த மாதிரி அப்படியே சொல்லி பார்த்துட்டே இருங்க. ஓகே, இப்போ இந்த 19 டேபிளில் ஃபஸ்ட்டு 3 டைம்ஸ் போட்டால் என்ன வரும்னா, 3 9s are 27, 7 பேலன்ஸ் 2, 1 3 is 5 வரும். 3 19s are 57 வரும். இது மைனஸ் பண்ணால் 1, இங்கே 1 வரும். நெக்ஸ்ட்டு 5 கீழே கொண்டு வாங்க. நெக்ஸ்ட்டு 6 டைம்ஸ் போட்டால் நம்மளுக்கு என்ன வரும்னா, 6 9s are 54, 4 5, இங்கே என்ன வரும்? 11 வரும். ஸோ 6 19s are 114. இதை நீங்கள் மைனஸ் பண்ண 1 வரும். கீழே 9 கீழே கொண்டு வாங்க. 19 1 டைம்ஸ் வரும். ஓகேவா? அப்போனா இந்த 6859 19ஆல் டிவைட் பண்ண நம்மளுக்கு என்ன வருது? 361 வருது. இது திரும்ப 19 டேபிளில் பண்ணோம்னா திரும்ப 19 டைம்ஸ் தான் வரும். திரும்ப வந்து 19 டேபிளில் பண்ணால் 1 டைம் வரும். அப்போ நான் இதோட கியூப் ரூட்டை என்ன பண்ணலாம்? நம்ம ரூட்குள்ளே ரைட் பண்ணிடலாம். கியூப் ரூட்குள்ளே ரைட் பண்ணுறேன். 19 × 19 × 19. இப்போ 3 நம்பருக்கு ஒரு நம்பர் நம்ம வெளியே கொண்டு வருவோம். அப்போ இதோட ஆன்சர் என்ன வருது? கியூப் ரூட் ஆஃப் 6859ஓட கியூப் ரூட் வந்து 19. இது வந்து பெரிய நம்பராக இருக்கா, அதனால எனக்கு என்ன டேபிள் வரும் ஒரே கன்ஃபியூஸ் ஆயிரும். நான் ஃபஸ்ட்டு இங்கே லாஸ்ட்டில் 9 முடியறதுனால நான் 3ஆல் பண்ணி பார்த்தேன், எனக்கு 3ஆல் வரல. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் இங்கே என்ன, நான் 19 3 டைம் போட்டால் 9 9s are 81 வருமா? திரும்ப 9 பண்ணோம்னா அதை 1 9s are 9. அப்புறம் சரி 19ல் பண்ணலான்னு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்? 19 டேபிளால் டிவைட் பண்ணால் 361 வருது. 361 ஸ்கொயர் நம்பர் படிக்கிறப்ப 19 × 19 361 வரும். அதனால இதுவும் 19 டேபிளில் நான் பண்ணியிருக்கேன்.
இப்போ 19 3 டைம் மல்டிபிள் பண்ண நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது 6859. அப்புறம் மூணு நம்பர் சேமாக இருக்குது. நம்ம கியூப் ரூட்னால ஒரு நம்பர் மட்டும் வெளியே கொண்டு வரணும். ஸோ இந்த நம்பரோட கியூப் ரூட் என்ன வரும்னா 90. அவ்வளோதான். ஓகேவா? இப்போ நம்ம 7th சம் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். 7th சம் என்ன, ஃபைண்ட் த கியூப் ரூட் ஆஃப் 729 6859 ரெண்டுக்குமே ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகே நெக்ஸ்ட் 8th சம் போகலாம்.